சார் இப்போ நிறைய பேர் பொதுவாக முக்கியமாக சென்னையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் பெரும்பாலானோர்கிட்ட கார் இருக்குது. ஆனால் கார் நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் அடுத்தவன் வீட்டு முன்னாடி போய் நிறுத்தி வச்சிடறாங்க. இது வந்து தண்டனைக்குரியதா எப்படி சார்? அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல் நிறுத்தினா ஒரு குற்றமும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஓரமாக வண்டியை நிறுத்திடுறீங்க போகிறீங்க, அந்த இடத்துல என்னோட வீட்டு காம்பவுண்ட் பக்கத்தில் நிறுத்தக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வீட்டு வாசல்லையே நிறுத்திட்டு அவங்க வாகனம் போகிற மாதிரி ஒரு வழி விடாமல் தடுத்து நிறுத்துற மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அது வந்து இட் இஸ் அ நியூசன்ஸ் கேஸில் கண்டிப்பாக அவங்க போலீஸ் கேஸ் கொடுத்தாங்கன்னா இவர் வந்து தண்டனைக்குரிய ஒரு குற்றமாயிரும். சார் எப்படி பார்த்தாலும் அது ஒரு பப்ளிக் ரோடு தானே சார், அதில் எப்படி சார் நிறுத்த முடியும்? சரி, பப்ளிக் ரோடு தானே, ரோடுன்றது வண்டி நிறுத்துறதுக்கா இல்லை வண்டி போகிறதுக்கா? வண்டி போகிறதுக்கு தானே. அப்போ வண்டி நிறுத்தினா அது தப்பு தானே. லாஜிக்கலாக நீங்கள் சொல்கிற லாஜிக் பார்த்தாலும் எந்த இடத்துலையுமே ஒருத்தவங்க கேட்டுன்னு வச்சுருந்தாங்கன்னா நான் என் இஷ்டம் போல் நிறுத்துவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க பவுண்டரிக்குள்ளே இப்போ அவங்க கார் இருக்கும், இல்லை அவங்க டூ வீலர் இருக்கும், அவங்க நிறுத்தணும் இல்லையா? அவங்கவுங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இடம் வந்து பயங்கர சுத்தமாக இருக்கணும், ஏற்ற வீட்டுக்காரன் நான் போய் தொல்லை கொடுப்போனே அங்கே தான் போய் வண்டி நிறுத்துவாங்க வேணும்னே. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு தான் இந்த இது அப்படி பண்ணக்கூடாது.